வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பாண்டிய டாக்கீஸில் இயக்குனர் அதிரை ஆதியின் இயக்கத்தில் தினேஷ், கலையரசன், ரித்விகா, பாலசரவணன், ஷாபீர் மற்றும் பலர் நடித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தண்டகாரண்யம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, இது தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராம மக்கள் பற்றின கதை தான் இது. பொதுவாக காடுகள் மலைகளை தாண்டி சிட்டியில் வசிக்கக்கூடிய நமக்கு நம்ம பிள்ளைய ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு டாக்டராகவோ, கலெக்டராகவோ, வக்கீலாவோ, பேங்க் ஆஃபீஸர் இல்லை ஒரு ஐடி ஆஃபீஸராக ஆக்கி பார்க்கணுன்னு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மலை கிராம மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காக்கி சட்டை மட்டும்தான். அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த அதிகாரமிக்க ஒரு ஜாப் அப்படின்னா அது காக்கி சட்டை. ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லை போலீஸ் ஆஃபீஸர் இல்லை மிலிட்ரி மேனாக இருக்கலாம். அப்படி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனை ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஆக்கணும்னு ட்ரை பண்ணுது. அது லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோட சூழ்ச்சினால் முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அந்த பையனை வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக மிலிட்ரியில் சேர்த்து விட்டலாம் அப்படின்னு நார்த் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போன இடத்துல ட்ரைனிங் சென்டரில் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் அண்டு அதிகாரிகளோட சூழ்ச்சினால் அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. இது ஒரு உண்மை கதை அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. மலை கிராம மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை வந்துட்டு அட்டகத்தி தினேஷ், ரித்விகா மற்றும் அவங்க சார்ந்த குடும்பங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாகவே நடித்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மக்கள் இருக்கிறாங்க, இவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிது. அதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. டைம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் கண்டிப்பாக பார்க்கலாம். தண்டகாரண்யம், வலி நிறைந்த காடு. அடுத்த படத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.